ஷம்ஸுங்கிறவர் கேட்குறாரு நாகப்பட்டினத்திலேருந்து, தொழுகையில் கையை எங்கே வைப்பது, எந்த விரலை ஆட்டுவது போன்றவை குர்ஆனில் இல்லை. இவைகள் முக்கியமில்லை என்பதால் அல்லாஹ் சொல்லவில்லை என்பது சரியா? அப்படி சில பேர் கேட்குறாங்க. அவருக்கு கையை எங்கே வைக்கணும் குர்ஆனில் இருக்கா? தொழுக சொல்லி குர்ஆனில் இருக்குது. இப்படி கட்டணும்னு இருக்குதா? இல்லை. விரலை ஆட்ட சொல்லி குர்ஆனில் இருக்காண்டா? குர்ஆனில் இல்லை. அது பெரிய முக்கியம் இல்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லலன்னு எடுத்துக்கலாமா என்று கேட்குறாரு. இன்னொரு கேள்வி அவரே தான் கேட்குறாரு. தொழுகையில் அல்ஹம்து ஓதுகிறோம், இதை தவிர மற்ற எல்லாமே குர்ஆனில் இல்லாதவைகளே ஓதுகிறோம். அல்ஹம்து ஓதுறோம், குர்ஆனில் இருக்குது. அல்லாஹ் அக்பர் இருக்கிறோம், குர்ஆனில் இல்லை. சமிஅல்லாஹு லிமன் ஹமீதாங்கிறோம், குர்ஆனில் இல்லை. சுப்ஹான ரப்பியல் அலீம்ங்கிறோம், குர்ஆனில் இல்லை. சுப்ஹான ரப்பியல் அலாங்கிறோம், குர்ஆனில் இல்லை. அத்தஹியாத்துங்கிறோம், குர்ஆனில் இல்லை. அப்போ இதெல்லாம் அல்லாஹும்ம பாயிது பைனிங்கிறோம், அது குர்ஆனில் இல்லை. வஜ்ஜகத்து வஜ்ஹிங்கிறோம், குர்ஆனில் இல்லை. அல்ஹம்து தான் இருக்குங்கிறாரு. அல்ஹம்து மட்டும் இல்லை, சூறாக்களும் இருக்கிறது. அல்ஹம்து ஓதும், அப்புறம் குல் ஹுவல்லாஹ் ஓதும், அதுவும் குர்ஆனில் உள்ளதான். அவர் அல்ஹம்து மட்டும் தான் கேட்டிருக்காரு. சரி, அப்போ தொழுகையில் அல்ஹம்து ஓதுறோம், சூறாக்கள் ஓதுறோம், குர்ஆனில் இருக்கு வைக்க. பாக்கி எல்லாமே குர்ஆனில் இல்லாததானே ஓதுறோம். அது ஏன்? அது சரிதான், சரியாக தான் தொழுகிறோமா? குர்ஆனில் இல்லாத இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது கொஞ்சம் பேசிக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை சரியாக உள்வாங்காத காரணத்தினால் இந்த கேள்வி வருது. என்ன விளங்கிட்டாங்கன்னா, குர்ஆனில் உள்ளது தான் நம்ம ஏற்றுக்கிறோன்னு, குர்ஆனில் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிறக்கூடாதுங்கிற ஒரு கருத்து பலரும் அப்படி ஒரு பெரிய சிந்தனையாளர்கள் நினைத்து கொண்டு இந்த கருத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் குர்ஆனில் இருக்கா, எதுக்கு குர்ஆனில் இருக்கான்னு கேட்குறது. முதல் விஷயம் இருக்குன்னா, குர்ஆனில் இருக்கான்னு கேட்டால் குர்ஆனில் எல்லாமே இல்லை. நோன்பை தவிர வேறு எந்த ஒரு வணக்கத்தின் சட்டமும் குர்ஆனில் இல்லை. குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜக்காத்து கொடுங்கன்னு இருக்குது. ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னதை என்ன அளவில் கொடுக்குறது? ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் என்ன செய்வான், ஜக்காத்து கொடுக்க சொல்லிட்டான்ல, 1 கோடி ரூபா வச்சுருப்பான், ஒரு 50 காசை போட்டுவிட்டு தான் ஜக்காத்துமா. இப்போ என்ன செய்யுங்க, அவனை குர்ஆனில் இருக்கா? இவ்வளோ சதவீதம் இருக்குதா? நான் 1 கோடி பணம் வச்சுருப்பேன், 1 ரூபா கொடுத்துருவேன், ஜக்காத்து நிறைவேற்றி விட்டேன். எங்கடா என்ன கணக்கு போய், எந்த கணக்கு எங்கே இருக்கு குர்ஆனில் அப்படின்னு அவன் கேட்பான்ல. அப்போ அதனால் அல்லாஹ் சொல்லலை, நம்ம இஷ்டத்துக்கு எட்டனால கொடுத்தாலும் போதும் என்று அதை புரிந்து கொள்வீர்களா? நோன்புக்கு வருது, சாப்பிடாதீங்க குடிக்காதீங்கன்னு வருது. எப்போ வரைக்கும் வைக்கணும்னு டைம் வரைக்கும் நோன்புக்கு சொல்லிடுறான் அல்ல. அது சின்ன ஒரு விஷயம், உண்ணாமல் பருகாமல் இருக்கிற ஒரு விஷயம். தொழுகைக்கு சொல்லலைன்னு நீ கேட்குற மாதிரி ஜக்காத்துக்கு தானே சொல்லலை. அப்போ ஜக்காத்து கொடுங்கன்னு பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறானே, எதை கொடுப்பீங்க? ஜக்காத்து கொடுத்தல்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தமாயிரும்? அது ஒரு பெரிய முக்கியம் இல்லை, எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் விட்டுட்டான்னு சொன்னீர்களே. ஆனால் இந்த ஜக்காத்தினால என்ன நன்மை சமூகத்துக்கு? ஒவ்வொரு கோடீஸ்வரனும் ஒரு 50 ரூபாய் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு தான் ஜக்காத்து அல்ல கடமையாக்குனானா? இறை வணக்கமற்றம் இல்லாமல் அதில் ஏழ்மை ஒழியன்னு, அதில் ஒரு பெரிய பொருளாதார புரட்சி ஏற்படணும் என்பதற்கு தானே அந்த ஜக்காத்துங்கிற சட்டத்தை எல்லாம் கொண்டு வர்றான். அதனால் இப்படி கேட்கக்கூடாது. குர்ஆனில் சட்டம் தான் இருக்கும், அதனுடைய தெளிவுரை விளக்கம் அதை சொல்லித்தரதுக்கு தான் அடிப்படையான விஷயத்தை. இதையும் கொஞ்சம் தெளிவாக விளக்கிடுவோமே. ஃபஸ்ட்டு என்ன விளங்கணும்னு கேட்டால், இப்போ நம்ம குர்ஆன் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிடுவோம், ரசூலுல்லாஹ் சொன்னால் எடுத்துக்கிற மாட்டோம்னு ஒரு கூட்டம் இருக்குது. சரியா? அந்த சிந்தனை சரியாங்கிறத முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் இந்த கேள்வியெல்லாம் வரவே வராது. இது மாதிரியான கொஸ்டின் என்ன செய்யாது, யாருக்குமே வராது. இப்போ குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம், ரசூலுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு வைத்து கொண்டீர்களே. ஆனால் அப்போ குர்ஆனத்துக்கு வானத்திலேருந்து ஒரு புஸ்தகத்தை போட்டு விட்டோன்னு வைங்களேன், அதோட வேலை முடிஞ்சு போயிடும். அழகான எல்லாம் ஏற்றுட்டு போயிடுவாங்க. அதுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒரு ஆளை போட்டு அனுப்ப வேண்டியதில்லை. ஒரு ஆளை அனுப்பி அவர் அடிவாங்க வச்சு உதவாங்க வச்சு நாடை விட்டு விரட்டி போல உயிர்களை கொள்ள போர்கள் நடத்தி இவ்வளோ பெரிய தியாகங்கள்லாம் செய்யாமல் மேலேருந்து ஒரு குர்ஆனத்துக்கு ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்கணும். எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்க, வேதம் வரப்போகுது, ஒரு அசரீரி சத்தம், டக்குன்னு ஒரு புஸ்தகம் விழுவும். அப்போ நம்ம வேதம் வந்துருச்சுன்னு ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம்ல, ஈஸியாக போயிருமே. இது அல்லாஹ் வேதம் மட்டும் போதும்னு சொன்னால் அந்த வேதத்தையே கொடுத்துருப்பானே, அப்படி கொடுக்கல. வேற என்ன செய்கிறான், அந்த வேதத்தையும் அதுவும் ஒரு நாளில் கொடுத்துருக்கலாம். மொத்தமாக 23 வருஷம் எடுத்து இந்த நேரத்துக்கு இதை சொல்லணும், இந்த நேரத்துக்கு இதை சொல்லணும், இந்த நேரத்துக்கு இதை சொல்லணும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்வதாக இருந்தால் அப்போ எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால்,
அந்த தூதர் வந்து அதை வந்து தெளிவுபடுத்துவார். நான் கேட்குறோம், தூதருக்கு என்ன அர்த்தம்? தூதர்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்னென்ன விளங்காமல் ஒரு அமெரிக்காவில் ஒரு தூதரை நியமித்து வச்சுட்டாங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்கன்னா படிக்காமல் கையெழுத்து போடுவார்? இந்தியாவுடைய நிலைப்பாட்டு அவர் தான் விலைக்கு சொல்லுவார். இப்போ அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 16-44 அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 16வது அத்தியாயம் 44 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அன்சல்னா இலைக்க திக்ர, இந்த அறிவுரையை, திக்ருன்னா குரானைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குரான் என்ற அறிவுரையை நம்ம இறக்கி இருக்கிறோம், நபியை உனக்கு இறக்கி இருக்கிறோம். ஏன் இறக்கணும் தெரியுமா? லித்து பையின லின்னாசி, மக்களுக்கு நீ விளக்க வேண்டும், மா நுசில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்கணும் என்பதற்கு தான் உனக்கு தந்திருக்கிறேன். சும்மா கொண்டு கொடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு தரல. அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்னா, குரான்லேயே என்ன அல்லாஹ் சொல்கிறான்னா அவர் விளக்குவாருங்கிறான். எதை சொல்கிறான்? அன்சல்னா இலைக்க திக்ர, இந்த அறிவுரையை உமக்கு நம்ம இறக்கி இருக்கிறோம். எதுக்கு இறக்கணும் என்று சொன்னால், லித்து பையின லின்னாசி, மக்களுக்கு நீ விளக்க வேண்டும். முகமதே, நீ விளக்க வேண்டும். என்னத்தை விளக்க வேண்டும்? மா நுசில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்ட விஷயத்தை நீ வந்து விளக்கணும். அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்களும் சிந்திக்கணும். குரானில் 2 விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று சொன்னவுடனே சிந்திச்சு விளங்குற விஷயங்கள், இன்னொன்று வந்து இவர் விளக்கினா தான் வழங்கும். அடிக்காத கொள்ளாதன்றா எல்லாருக்கும் விளங்கிடும், தொழுவுன்னா விளங்காது. தொழுவுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமே தவிர என்ன மாதிரி தொழுவுறது சிந்திச்சு கண்டுபிடிக்க இயலுமா? விளங்க இயலாது. எல்லா போலும் இறைவனுக்கு, இது நம்மளே விளங்கிக்கிறோம். குரானில் 2 வகையாக இருக்குங்கிறான்ல. ஒன்று அவங்களாக விளங்கி கொள்ளக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது, சிலது அர்த்தம் விளங்கும், அது என்னத்தை சொல்லுதுங்கிற தத்துவம் விளங்காது. அதுதான் சட்டத்திட்டங்கள். ஜக்காத்தை கொடுன்னு நல்லா சொல்லிடுவான், ஜக்காத்தை கொடுக்க சொல்கிறாங்கன்னு விளங்கி, ஜக்காத்தை என்ன எவ்வளவு யார் எதுக்கு எது கொடுக்குறது அது விளங்காது. அது ஒரு ஆள் விளக்கணும். யார் விளக்குறது? யார்கிட்ட புஸ்தகத்தை கொடுத்து விட்டானோ அவர் தான் விளக்குவார். அப்போ இந்த வசனம் 16-44 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், குரானை மட்டும் வைத்து கொண்டு நீங்கள் நேர்வழி பெற முடியாது. விளக்கத்தை எல்லாம் கொடுத்து அப்படி பல வால்யூம் வந்துடும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, ஷார்ட்டாக அந்த புஸ்தகத்தை கொடுத்து அதில் தேவையான இடங்களில் விளக்கத்தை அவரே கொடுப்பார். அவர் கொடுப்பார்னா அவர் உள்ளத்தில் எல்லாம் போடுவான். அப்போ அன்சல்னா இலைக்க திக்ர, இந்த அறிவுரை உமக்கு இறக்கி இருக்கிறோம். லித்து பையனலின் நாசிமா நுசில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்க வேண்டும். உல அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டும். இதுக்கு தான் இருக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய விளக்குவதற்கு அனுப்பினேன் என்று சொன்னால் விளக்கியிருப்பாங்களா இல்லையா? விளக்கியிருப்பாங்க. விளக்கி இருப்பாங்கன்னு அந்த விளக்கம் வந்து அவங்களுக்கு மட்டுமா நமக்குமா? யாருக்கு விளக்குனாங்க? அவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ள சஹாபாக்களுக்கு விளக்கிட்டாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு விளக்குனா சஹாபாக்களுக்கு மட்டுமா நமக்குமா? நமக்கும்னா ஹதீஸ் தானே, தானே அது, அதுதானே நம்மளும் எடுத்துக்கொள்ளணுமா இல்லையா? இது ஒரு விஷயம். அதே சூறாவில் 64 வசனம் 16-64 அதில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒமா அன்சல்னா அலைக்கல் கிதாப, இந்த வேதத்தை உமக்கு நாம் அருளவில்லை, இல்லாலித்து பையினலகும், அவர்களுக்கு நீர் விளக்குவதற்காகவே தவிர இதை இறக்கவில்லை. இந்த குரானை தந்ததை எதுக்குன்னு கேட்டால், நீ வந்து அவங்களுக்கு விளக்கணும். குரானை கொண்டு கொடுத்து ஒடியாந்துடாத, கொடுத்து விளக்கு. ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஒடியாந்துடாத, அதை விளக்கி சொல்லு மக்களுக்கு என்று விளக்கி சொல்வதற்குத்தான் நீ விளக்கணும். ஆளாளுக்கு விளக்கக்கூடாது. இந்த வேதத்தை உனக்கு தந்திருக்கிறேன், நீ அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லி 16-64 சொல்லி காட்டலாம். இது எதை காட்டுது? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரானை தந்து விட்டு இதுதான் அல்லாஹ்ட்ட வந்துச்சுப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிறங்கன்னு சொல்லிட்டு போகலை. அப்படி போகிறதுக்கு அனுப்பலைங்கிறான் அல்லாஹ். குரானில் தான் சொல்கிறான். அதுவும் குரான் மட்டும் போதுன்னு ஒருத்தர் சொன்னால் அவர் குரானை தான் மறுக்கிறார். அல்லாவே அவர் விளக்கம் தேவைங்கிறான். சரி, அதே மாதிரி வந்து 14வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அழகான லாஜிக், அழகான தத்துவம் சொல்கிறான். ஒமா அரிசல்னா மிர் ரசூலின், எந்த தூதரை நம்ம அனுப்பினாலும் அனுப்பியதில்லை இல்லா பில் இசானி கௌமிகி, அந்த சமுதாயம் என்ன மொழி பேசுகிறதோ அந்த மொழி பேசுபவராகவே தவிர ஒரு தூதரை நம்ம அனுப்புவதில்லை. எதற்காக என்றால் லியுபையின லஹும், இவர் அவங்களுக்கு விளக்கணும். அப்போ நான் என்ன கேட்குறேன், குரான் மட்டும் போதும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அரபியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மலையாளியை கூப்பிட்டு நீ போய் இதை கொடுத்துட்டு வந்து அரபிட்ட கொடுத்துட்டு வந்தால் அவரை கொடுத்து வந்துட்டு இருக்க போகிறாரு.
அவர் என்ன செய்வார், ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. ஒரு போஸ்ட்மேனுக்கு உள்ள விஷயம் தெரியுமா? ஒரு போஸ்ட்மேன் வர்றாரு, தபால் கொண்டு வந்து என்ன தர்றாரு, தபாலில் உள்ளது எழுதினவருக்கு தெரியும், வாங்குற எனக்கு தெரியும், கொண்டு வர போஸ்ட்மேனுக்கு தெரியுமா? தெரியாது. போஸ்ட்மேன் ஒன்றா தந்துட்டு போவார், என்னங்க உள்ள, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அர்த்தம் சொல்லுங்க, அர்த்தம் எனக்கு தெரியாதுங்க, எங்கள் ஒன்றா தர்றதான் வேலை. இப்படியா ரசூலுல்லாஹ் இறை தூதர் அனுப்புனா? போஸ்ட்மேன் மாதிரி அனுப்புனா இல்லை, அவர் விளக்கணும். அதுக்கு தான் பாஷையை பார்க்குறான். இவங்க அரபிகளுக்கு ஒரு தூதரை அனுப்புறதா இருந்தால் அரபு மொழி தெரிந்தவரை தான் அனுப்ப வேண்டும். அவர் மக்களுக்கு விளக்குவார். விளக்கின பிறகு அது டிரான்ஸ்லேஷனில் உலகத்துக்குலாம் வந்துடும், அது ஒரு விஷயம். அவர் தான் மக்களுக்கு விளக்குவார் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தூதரை நல்ல வாசகத்தை கவனிக்கணும். குரான் மட்டும் போதும், குரான் மட்டும் போதும்னு வழிகட்டு போயிடாதீங்க. குரான் மட்டும் போதும்னா குரானை மறுக்கிறான் அர்த்தம். ஒமா அர்சல்னா மிர் ரசூலின், எந்த ஒரு தூதரையும் அனுப்புவது கிடையாது, இல்லா பிலிசானி கௌமிஹி, அந்த சமுதாயத்தின் மொழியை கொண்டே தவிர, அந்த சமுதாயத்தின் பாஷையை கொண்டே தவிர வேறு பாஷையில் தூதரை அனுப்ப மாட்டோம். எதற்கு என்றால் லியுபையின லஹும், இவர் அவங்களுக்கு விளக்கணும். அப்போ அரபியாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து குரானை அரபியில் கொடுத்து இவருக்கு அரபி தெரிஞ்சிருக்கணும்னு தேர்ந்தெடுத்து அப்போதான் அவர் விளக்கி சொல்லுவார் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அவர் விளக்கி சொன்னாரா சொல்லலையா? சொன்னார்ல. சொன்ன அந்த விளக்கத்தை நம்ம எடுத்துக்கிறதா இல்லையா? அவராக விளக்குனார். அது அந்த சஹாபாக்களுக்கு விளக்குன்னு நமக்கு உள்ளது தானங்க. எது பாதுகாக்கப்பட்டு வருதோ ஏற்றுட்டு போகிறோம். அப்போ அல்லாதையும் பாதுகாப்பான். எது தேவையான வழக்குகள் நமக்கு வந்து சேர நினைக்கிறானோ அதை பாதுகாப்பான். அப்போ ஏன் அந்த பாஷை எதுக்கு தேர்ந்தெடுக்கணும்? எந்த தூதர் அனுப்பினாலும், ஈசா நபி அனுப்பினால் அவர் எந்த மொழி பேசுவாரோ அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு தான் ஈசா நபி அனுப்புவான். மூசா நபி சமுதாயத்துடைய மொழியும் மூசா நபியுடைய மொழியும் ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு நபிமார்கள் அனுப்பப்படும் பொழுதும் அந்த நபிமார்கள் முதலில் எந்த சமுதாயத்தை சந்திக்கிறார்களோ அவங்க பாஷை தான் அவருடைய பாஷையாக இருக்கும். ஏன்? அப்போ தான் விளக்க முடியும். அப்படின்னு 14 நாளில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அது போக 129 வசனத்தில் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், இப்ராஹிம் நபி ஒரு துவா செய்கிறாங்க. இந்த ரசூல்லா பற்றி என்னுடைய வழித்தோன்றல ஒரு தூதரை அனுப்பு அப்படின்ட்டு. அந்த தூதர் தான் ரசூல்லா. நம்ம ஹதீஸில் விளக்கம் வருது. அவங்க என்ன கேட்குறாங்க? ரப்பனா இறைவா, ஒபாத் வீகம் ரசூலம் என்கும், இவர்களிலிருந்து இவர்களுக்கு ஒரு தூதர் அனுப்பு. என் வழித்தோன்றலுக்கு குடியமர்த்திட்டேன், மக்கள் குடியிருக்காத பாலைவனத்தில் என் சந்ததிகளை நான் விட்டுட்டேன், இவங்க சந்ததிகளில் இருந்து ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக. அவர் என்ன செய்யணும் என்று கேட்டால், எத்ரு அலைஹிம் ஆயாத்திக்க, உன்னுடைய ஆயாத்துகளை வசனங்களை அவர்களுக்கு ஓதுவார். போய் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவார். ஓதுறது மட்டுமல்ல, ஓயோ அல்லி முஹமுல் கிதாப, வேதத்தை கற்றும் கொடுப்பார். 2 விஷயம். ஒன்று வசனங்களை ஓதுவார், 2வது வேதத்தை கற்றுக் கொடுப்பார். அப்படி ஒரு தூதர் அனுப்பலான்னு கேட்குறாங்க 2:129. இப்போ வசனங்களை ஓதுவார்னா விளக்கம் தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதியாச்சு. வேதத்தை கற்றுக் கொடுப்பாருன்னு என்ன அர்த்தம்? கற்றுக் கொடுக்குறதுக்கு என்ன அர்த்தம் வைக்க முடியாது. நம்ம மக்தபில் கற்றுக் கொடுக்குறோமே அலிஃபு பா தாண்டு, அந்த கற்றுக் கொடுக்குறதா? அது மொழியை கற்றுக் அவருக்கு முதல்ல எழுத படிக்க தெரியாது. வாங்கதா இவர் அதை போய் கற்றுக் கொடுக்குவார்னு சொன்னீங்கன்னு சொன்னால், முகமது நபி அவர்களுக்கு என்ன தெரியாது? அவருக்கு அலிஃபு பா கற்றுக் கொடுக்க அவருக்கு தெரியாது. அவர் எழுதவும் தெரியாது, அவருக்கு படிக்கவும் தெரியாது, அதை கற்றுக் கொடுக்க வரல. அப்போ வேதத்தை கற்றுக் கொடுப்பார்னா என்ன அர்த்தம்? அதை விளக்குவார்னு அர்த்தம். வசனத்தை ஓதுவார், அது அர்த்தம் இல்லாமல் ஓதுவது. வேதத்தை ஆயாத்தை ஓதுவார், வேதத்தை கற்றுக் கொடுப்பார். எப்படி வருது? எத்துலு அலைஹிம் ஆயாத்திக்க, உன்னுடைய ஆயாத்துகளை ஓதுவார். அல்லி முஹமுல் கிதாப, வேதத்தை கற்றுக் கொடுப்பார். அப்போ வேதத்தை அவர் கற்றுக் கொடுத்தது எங்க? ஓதுன்னு இருந்தா இருக்குது. இந்த குரான் இருக்குல்ல, இது ஓதுன்னு இருந்தா இருக்குது. அவர் கற்றுக் கொடுத்தது என்னது? அப்போ வேதத்துக்கு விளக்கம் கொடுப்பாருன்னு அர்த்தம். இதை இப்ராஹிம் நபி சொன்னாங்கன்னு துவா, அதை விட்டுருங்க. நமக்கு அல்லாஹ் சொல்றான், கமா அர்சல்னா பிக்கும் ரசூலன், உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம். எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் நம்முடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். ஒய் ஜக்கிக்கு உங்களை தூய்மைப்படுத்துகிறார். ஒய் அல்லிமுக்குமுல் கிதாபை உங்களுக்கு கற்றுத்தருகிறார். வேதத்தை ஓதுகிறார், வசனங்களை ஓதுகிறார், வேதத்தை கற்றுத்தருகிறார். அப்படி ஒரு தூதரை அனுப்பியிருக்கோம்னு சிறப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ரசூலுடைய வேலை என்ன? ஓதுவதும் அதை விளக்குவதும். ஓதுவது மட்டுமா இருந்தால் தான் குரான் மட்டும் போதும்கணும்.
ஓதுவதும் விளக்குவதும் என்று இருக்குமே. ஆனால் ஓதுவது இந்த இருக்கிறது குரானாக, விளக்குவது எங்க? ஊமையா இருந்தாரா 23 வருஷம்? பேசவே இல்லையா? ஒன்றும் சொல்லவே இல்லையா? அப்ப விளக்கி இருக்காருல்ல, அதான் ஹதீஸுங்கிறது. ஆத்தன்டிக்கா இருந்தால் நம்ம ஏற்றுக்கிறணும், அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி இதே கருத்தை 3:164 எல்லாம் சொல்லி காட்டுறான். எது? லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் பெரிய உபகாரம் செய்து விட்டான். எதன் மூலம் உபகாரம் செய்தான்? இது பாதபிகும் ரசூலன், அவங்கள்ட்ட ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான். மின் அன்புசிங்கும், அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அனுப்புகிறான், வேற பாஷையை அனுப்பாம. எத்துல் அலைஹிம் ஆயாத்திகி, அவனுடைய வசனங்களை ஓதுகிறார் அந்த மக்களுக்கு. ஒய் ஜக்கீஹிம், தூய்மைப்படுத்துகிறார். ஒய் அல்லிமுஹுல் கிதாப, கிதாபை கற்றும் கொடுக்கிறார். இது பெரிய அருள் அப்படிங்கிறான் 3:164. 62:2 இதையால சொல்லி காட்டுகிறான். அப்போ என்ன வழங்குதெல்லாம்? அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை கொடுத்துட்டு இதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு வரல. அதில் சில விஷயங்கள் சட்டம் மட்டும் எல்லாம் சொல்லுவான், எப்படி செய்யணுங்க விலைக்கு செயல்முறையில் காட்டுறதுக்கு தான் ஒரு ஆளை எல்லாம் அனுப்பி விட்டுருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அந்த மக்கள்லாம் ரசூல்லாவை ரசூல்லா இருக்கட்டும், எந்த ரசூல்லா வேணாலும் இருக்கட்டும், எதுக்கு மறுத்தாங்க? எதுக்கு மறுத்தான்? ஏன்பா நீ அல்லாவுடைய தூதருங்கிற, அல்லாவுடைய தூதர் ஒரு மனுஷன் தானே வரணும், ஒரு மலக்கு அனுப்பி வைக்கலாம்ல, ஈஸியாக நம்பிடுவோம்ல. அவன் கேட்குறான், என்ன கேட்குறான்? எங்களோட நீ வாழ்கிற, எங்களோட சாப்பிட்ற, எங்களோட குடிக்கிற, நம்ம எல்லாம் சின்ன பிள்ளை ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்குறோம், எங்களை மாதிரி நீ எல்லா வகையும் இருக்கிற, எங்களை மாதிரி நோய் வாய்ப்படுற, எங்களை மாதிரி உனக்கும் பசிக்குது எனக்கும் பசிக்குது, எங்களை மாதிரி பிள்ளை குட்டி உனக்கு இருக்கு உனக்கு எனக்கு இருக்குது, என்ன நீ என்ன தூதர்? அல்லாவுடைய தூதர் என்று சொன்னால் அது ஏன் மனுஷனை போட்டு அனுப்பணும்? நாங்கள் நம்புற கஷ்டப்படுறோமே, பேசாமல் ஒரு மலக்கு அனுப்பி விட்டுருங்கன்னு சொன்னால் நம்மளை இல்லாத சாப்பிட மாட்டேங்கிறார் பாரு, நம்மளோட வலிமையாக இருக்காரு, நம்ம அல்லாவுடைய தூதர். அப்போ ஏற்றுக்கலாம் ஈஸியாக. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், ஒமா மன அன்னாஸ், அந்த விஷயத்தை விளக்குறான். ஒமா மன அன்னாஸ் யூமினு, இந்த மக்கள் ஈமான் கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்று சொன்னால், இல்லா அன்காலு அபாசல்லாஹு பஷரன் ரசூலா, மனுஷனைத்தானே அல்லாஹ் தூதரை அனுப்பணும் என்பதுக்கு தான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான். அப்போ மனுஷனைத்தான் அனுப்பணும்னு முக்கியத்துவப்படுத்தி எல்லாம் செய்கிறான், வேற எப்படி அனுப்ப மாட்டேங்கிறான்? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லவ்கான ஃபில்லர்தி மலாயிகத்துன், இந்த பூமியில் மலக்குமார்கள் இருந்து, எம்சூன முத்துமைன்னீன, அமைதியாக நடமாடிக்கொள்கிற மலக்குமார்கள் இந்த பூமியில் இருந்திருப்பார்களே ஆனால், இல்லை நசல் நாளைக்கும் மினசமாய் மலக்கர் ரசூலா, அப்போ ஒரு மலக்கர் ரசூலை நான் அனுப்பியிருப்பேன். நீங்களா மலக்குகளா? ஏண்டா மனுஷனா மனுஷன் அனுப்ப முடியும்? நீங்கள் எல்லாரும் மலக்குகளாக இருந்தீங்கன்னு வைங்க, அப்போ நான் மலக்கு அனுப்பி வச்சிருப்பேன். நீ மனுஷனா இருந்தால் மனுஷன் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு அல்ல அதுக்கு பதில் சொல்கிறான். அப்போ என்ன விளங்குது? மலக்குகளை அனுப்பினால் மனிதனுக்கு வழிகாட்ட இயலாதீங்க. அவங்க தன்மை வேற, அவங்க 10 நாளைக்கு சாப்பிடாம இருப்பார். சாப்பிட்றவனுக்கு தானே அதனுடைய வழி என்ன, எப்படி உழைக்கணும், எப்படி சம்பாதிக்கணும் வழிகாட்ட முடியும். அவரோட மனுஷன் வழிகாட்டுவார். புஸ்தகத்தை கொடுத்துட்டு போகிற வேலைன்னு சொன்னால் மலக்கு அனுப்பினா என்ன கேடு வரப்போகுது? புஸ்தகத்தை குரானை வாங்கி கொண்டாந்துந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வேலைன்னு வைங்க, மலக்கு அனுப்பலாமே. அல்ல என்ன செய்யறான்? மலக்க மனுஷனை போட்டு ஏன்ப்பா அனுப்பி வைக்கிறீங்க, மலக்கு அனுப்புங்கன்னு கேட்குறான். அல்ல என்ன சொல்கிறான்? மலக்கு அனுப்புவோம். நீ இல்லை மலக்கா? இந்த பூமியில் எல்லாரும் மலக்குகளாக இருந்தால் மலக்கு அனுப்பி வைப்பேன், மனுஷனாக இருந்தால் மனுஷன் அனுப்பி வைப்பேன். ஏன் அப்படி? அப்போ மெசேஜை கொண்டாந்து தர்றது மட்டும் வேலை இல்லை, வேற வேலையும் இருக்கிறது அப்படின்னு அதில் வழங்குறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கேட்குறாங்க, அதாவது லவ்லா உன்சில் அலை, அப்படி வேணாம், லவ்லா உன்சில் அலை மலக்கும், இவர் ரசூலுங்கிறார்ல, கூட ஒரு மலக்கு அனுப்பி வைக்கலாம்ல, மலக்கு அனுப்பாட்டா கூட ஒரு மலக்கு வர வேண்டியது, இவர் ரசூல் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அப்படி செய்யலாமேன்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், உளவு ஜால்னாகு மலக்கன், அடைய ஒரு மலக்க அனுப்பி வைத்தால் கூட இல்லை ஜால்னாகு ரஜுலா, மனுஷனை ஆக்கி தானே அனுப்புவோம். நீ மனுஷன், உனக்கு வழிகாட்டுறதுக்கு உன் கோரிக்கைப்படி நான் மலக்கு அனுப்புனா கூட அந்த மலக்கு என்னவா தான் மாறுவார், மாற்றி அனுப்புவேன், மனுஷனை மாற்றி தான் அனுப்புவேன். உல லபசுனா அழகி மாயல் பிசூன், இப்போ அடைந்த அந்த குழப்பத்தை அப்போ நீ அடைவாய். ஏன்? மனுஷனாக இருக்காரு. இப்போ திருப்பி நீ ஓன் சொல்ல கிட்ட மலக்கு அனுப்புறதா இருந்தாலும் நான் என்ன நினைப்பேன், மலக்கு மனுஷனுக்கு வழிகாட்ட இயலாது, இவங்க கேட்குறாங்க மலக்கு அனுப்புவோம், மலக்க மனுஷனை மாற்றி அனுப்புவோம்னு அனுப்பிட்டோம்னா நிறையா மனுஷன் வந்தான்னு கேட்க போகிற, இப்படின்னு நல்லா சொல்கிறான்னு என்ன அர்த்தம் இருக்கலாம்? அப்போ மனிதனுக்கு மனிதன் தான் வழிகாட்டணும், பாஷை தெரிஞ்சிருக்கணும், ஓதி காட்டுறது மட்டும் இல்லை விளக்கணும், இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரானில் உள்ளது மட்டும்தான் ஏற்றுக்கிறோம்னா சரியாக வருமா? குரானில் உள்ளது மட்டும் ஏற்றுக்கிட்டேன்னா குரானை மறுக்கிறான்.
சரி, ஒரு செய்தியை கொண்டாந்து தர்றது தான் ஒரு முக்கியமாக இருந்தால், யாசின், உங்களுக்குலாம் யாசின் சூரா தெரியுமில்ல, ஒரு சமுதாயத்துக்கு 3 தூதர்கள் அனுப்புகிறான். எதுக்கு 3 தூதர்? ஒரு செய்தியை கொண்டாந்து கொடுக்குறதுக்கு 3 பேரா? ஒரு தூதர் அனுப்புகிறாங்க, மறுக்கிறாங்க, ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, இன்னொரு ஆள் கூடுதல் விளக்கத்துக்கு ஒரு ஆள் அனுப்புகிறான், இன்னொரு ஆள் அனுப்புகிறான் அப்படின்னு வருதா இல்லையா? ஒதரிபுலகும் மசலன் அசாபல் கரியா, ஒரு ஊராருடைய வரலாறை அவர்களுக்கு சொல்லி காட்டு. இது ஜாகுல் முர்சலூன், அங்கே தூதர்கள் வந்தார்கள், ஒரு தூதர் வரல. எப்படி வந்தாங்க? இது அரசல்னா இலகிம் இசனைனி, முதல்ல 2 பேர் அனுப்பிடுறான். ஒரு ஊருக்கு வந்து ஒரே டைமில் 2 தூதர் அனுப்புகிறான். இப்போ கதை போகுமா, 2 பேரையும் பொய்யன்னு அனுப்புனாங்க. அப்புறம் அசதுனா பி சாலிதின், 3வது ஆள் அனுப்புகிறான், நீனு போய் சேர்ந்துக்க தூதர்னு. இப்போ 3 பேரும் போய் சொல்கிறாங்க, இன்னா இலைக்கும்ல முர்சலூன், நாங்கள் ரசூல்மார்கள்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ என்ன ரசூலா, மனுஷன் தானப்பாங்கிறாங்க. இப்படியெல்லாம் அந்த விஷயங்கள் வந்து ஓடுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், 3 தூதர் இருக்குது, புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறது அவருடைய வேலையாக இருக்குமே. ஆனால் 3 பேர் எதுக்கு? அதை விலைக்கு அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் ஆன்சர் பண்ணி அதுக்கெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு மனுஷனும் கூட இருக்கணும். அதுக்கு தானே அம்புட்டு தூதர் அனுப்புகிறான். மூசா நபியை தூதரை அனுப்புனானே, கூடவே ஹாரூனை எதுக்கு அனுப்புகிறான்? ஹாரூனை கேட்குறாங்கல்ல, 25-35லையும் 28-35 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைவா ஹாரூனை அனுப்பு, கூட அனுப்பு, என்னை விட கொஞ்சம் நல்லா தெளிவாக பேசுவார், அவர் விலைக்கு சொல்ல தெளிவானவர், அவரை தூதராக்குங்கிறான். ஏன் புஸ்தகத்தை கொடுக்குறவருக்கு விலைக்கு சொல்ல வேண்டிய ஊமை கொடுத்துருந்தாலும் ஏற்றுக்கிற மாட்டோமா? ஒரு புஸ்தகத்தை கொண்டே கொடுக்கறது தான் வேலையாக இருந்தால் அவர் ஊமையாக கூட இருக்கலாமே. அல்ல என்ன செய்கிறான், மூசாவை விட ஹாரூன் நல்லா பேசுவார், அஃப்ஸஹு மின்னி, என்னை விட தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியவர், அவரை எனக்கு ஜாயிண்ட் பண்ணுன்னு மூசா நபி கேட்குறாங்க. அப்போ அல்ல என்ன சரி சொல்கிறது கொடுத்துட்டு வருவா, என்ன கூட ஆள் கேட்குற, உங்களுக்கு என்னப்பா ரோலு அப்படியா கேட்டனா, சேர்த்துக்க, அவர் வந்து விலைக்கு சொல்லட்டும். அப்போ வகியை கொடுத்து விட்டு நபிமார்கள் விளக்குவார்கள். வகியை மட்டும் கொடுத்துட்டு போகிறது நபியுடைய வேலை கிடையாது, அதை விலைக்கு சொல்லி புரிய வைப்பதும் வேலை இருக்குன்னு தானே அதில் விளங்குது. அப்போ என்ன இது எல்லாத்துக்கும் மேலங்க அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு அவற்றை அழகான முன்மாதிரி இருக்குங்கிறானா இல்லையா? லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உங்களுக்கு அழகான முன்மாதிரி. முன்மாதிரின்னு என்ன அர்த்தம்? முன்மாதிரினா சொல்லிட்டு போனால் முன்மாதிரியா? புஸ்தகத்தை கொடுத்தா முன்மாதிரியா? உங்களுக்கு ஒரு போஸ்ட்மேன் வந்து தபாலை கொடுத்துட்டாரு, போய் சொல்லாது திருடாதுன்னு இருக்குது, படித்து பார்த்துட்டு எனக்கு இந்த போஸ்ட்மேன் தான் முன்மாதிரின்னு சொல்லுவீங்களா? அவனுக்கே உள்ளது என்னன்னு தெரியாது. முன்மாதிரின்னு எப்போ சொல்லுவீங்க? கொடுத்தவர் அவரை வாழ்ந்து காட்டுவார், ஒவ்வொன்றும் அவர் செஞ்சு காட்டுவார். தொழுகை சொல்லியும் தருவார், அவர் தொழுவார். நோன்பு வைக்க சொல்லுவார், அவர் அதை விட உங்களை அழகாக நோன்பு வைப்பார். பொய் சொல்லாத என்பார், அது மாதிரி வாழ்ந்து காட்டுவார். மோசடி பண்ணாத என்பார், அது மாதிரி என்ன செய்வார், வாழ்ந்து காட்டுவார். புகழுக்கு ஆசைப்படாத என்பார், உச்சத்துக்கு போனால் கூட சாதாரண மனிதனாக இருந்து காட்டுவார். இதெல்லாம் இருக்கிற வச்சு தானே உஸ்வத்துன் ஹஸனாங்கிறான், அழகான முன்மாதிரிங்கிறான். அழகான முன்மாதிரிக்கு அர்த்தம் என்னது? புஸ்தகத்தை கொடுக்குற வேலை கிடையாது, கொடுத்து விளக்குறது, வாழ்ந்து காட்டுவது. அப்போ இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் அத்தையாத்தில் இல்லை, அது இல்லை. அத்தையாத்து வந்து அவர் இறை தூதருங்கிற முறைலாம் சொல்லித்தர்றாரு. அல்லாஹ்வுக்கு எப்படி வணங்குறது, என்ன சொல்லணும், உட்காருமே என்ன சொல்லணும், அது என்ன சலாம் எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் கற்றுத்தருக்கு தானே வந்திருக்கிறாரு. அதனால் குரானில் இல்லைங்கிற வாதம் வந்து பெரிய டேஞ்சரான ஒரு வாதம். சில ஆள் எதனால இதுக்கு வருதுன்னு கேட்டால், ஹதீஸை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குது? ஹதீஸ் நிறைய இருக்குது, இவன் ஒரு ஹதீஸ் சொல்கிறான், ஒரு ஹதீஸ் சொல்கிறான், இப்படின்னு சில ஆளுக்கு என்ன செய்யறான், லேசாக இருந்தால் தான் எடுத்துக்கணுமா. கொஞ்சம் கஷ்டப்படுத்தான், இல்முங்கிறது கஷ்டப்பட்டு பெறணும். குரான் என்னது, எல்லாருக்கும் இத்தனை நம்பர் முடிஞ்சு வச்சுக்காத. குரானை சொன்னால் லைஃப் எவனா சொல்லுவானா, சொல்ல மாட்டான். அதனால என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அரகுற அறிவுள்ள ஆளுக்கு வந்து இவங்களுக்கு இந்த ஹதீஸ்ன்னு சொன்னால் அவங்க முட்டாள போயிடுவாங்க. குரான்னு சொன்னாங்கன்னா நம்பர் 18, 24 பாரு, 34, 44 பாருன்னு சொல்ல முடியும். இப்படி சொல்லி தங்களை அறிவாளியாக காத்தி கொள்வதற்காக வேண்டிதான் அந்த குரானை எடுத்துக்கொள்கிறார்களே தவிர, இந்த ஹதீஸ்ன்னு போனாங்கன்னு சொன்னால் அவ்வளவும் தமிழில் வரணும், நிறைய தேடி எடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லணும், அதில் சரியாக தயாரிப்பாங்கிற அறிவிப்பாளர்கள்லாம் ஆய்வு பண்ணணும். எது குரானுக்கு முரண் சிந்தனைக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ கஷ்டப்பட்டு சிந்திச்சு எடுக்கிற ஒரு ரிஸ்க் நமக்கு என்னத்துக்கு என்பதற்காக வேண்டி குரான் மட்டும் போதும்னா அறிவாளியாக காட்டிக்கிறான். அப்படி அறிவாளினாலேயே கஷ்டத்துக்குள்ளே நுழைஞ்சி அதை பிரித்து எடுக்கிறவனுக்கு பேர் தான் அறிவாளி. விளங்குதா? லேசானது ஆனாவனா மட்டும்தான் நான் படிப்பேன்னு சொன்னால் அதுக்கு பேர் அறிவாளி கிடையாது. அதுக்கு மேலேயும் நான் படிப்பேங்கிறவன் தான் அறிவாளி. அப்போ அதுக்காக வேண்டி இந்த குரான் மட்டும் போதும் நம்ம மாடனாக காட்டிக்கிறது,
குரானில் பெரிய பெரிய விற்பனர் அது எல்லாத்தையும் பார்த்து மண்டக்கணம் இருக்கும். அதாவது பெரிய அவ்வளோ அறிவாளி மாதிரி 18 24 என்ன சொல்லுது, 34 44 என்ன சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறதுக்காக வேண்டி தான் இந்த குரான் மட்டும் ஒரு வாதம் வைக்கிறானே தவிர மறுமையில் நீ வெற்றி பெறணும் வணங்குதா. அதுக்கு குரானில் உள்ளதை அவர் ரசூலில் விளக்க மாட்டாராம். எதுக்கு அவர் அனுப்பணும்? அவர் ஏன் அந்த அரபி பேசுகிற ஆளாக இருக்கணும்? அவர் ஏன் குரானை ஓதி கொடுத்து கற்றுக் கொடுக்கணும் இதுக்கு சொல்லணும்? விளக்குறதுக்கு தான் உன்னை அனுப்புறேன்னு இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? இப்படியெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அப்போ இது நிறைய குரான் மட்டும் போதுமான்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறோம். அந்த புஸ்தகத்தை இன்ஷால்லா என்ன செய்வோம், போட்டு விட்ருவோம். குரான் மட்டும் போதுமாண்டு அதை பார்த்துட்டு என்ன செய்கிறேன் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்.